ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தயவோடு தூக்கி எடுத்து தாங்கி சுமந்து தப்புவிக்கிறது ராஜா. நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகள் ஏராளம் தகப்பனே. ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். அதை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய சூழ்நிலைகள், எங்களுடைய ஏக்கங்கள், விருப்பங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த வருடத்துல எத்தனையோ ஏற்ற தாழ்வுகளை பார்த்திருக்கலாம், பிரச்சனைகளை பார்த்திருக்கலாம், அவமானங்களை சந்திச்சிருக்கலாம், மேற்கொண்டிருக்கலாம், போராடிக்கிட்டு இருந்திருக்கலாம். இந்த புதிய வருடத்துக்குள்ள தேவன் இம்மட்டும் நம்மை காத்து என்ன செஞ்சிருக்கிறார்? வழி நடத்தி வந்திருக்கிறார். தாயின் கருவில் உங்களை நான் காப்பாற்றினேன்னு வசனம் சொல்லுது. தாயின் கருவில் நம்முடைய தாய் நம்மளை என்ன செய்யல? காப்பாற்றல. தாயால நம்ம வெளியில வந்த பிறகுதான் நம்மளை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அவர் நம்மை தாயின் கருவில் பார்த்தாரா? தாயின் கருவை அவருடைய கண்கள் கண்டது. அத்தனை அன்பு செய்திருக்கிறார். முதிர் வயது உள்ளவர் ஆகும் வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும். இந்த வார்த்தையோடு கூட உங்களோடு பேசுகிறார். எந்த சூழ்நிலையில நீங்க நின்று கொண்டிருந்தாலும் சரி, என் கிருபை உங்களுக்கு போதும். இந்த கிருபைனா என்ன? நான் இந்த சத்தியத்தை தெரிகிறதற்கு முன்னாடி அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறேன். எனக்கு இந்த பிரச்சனையில சமாதானம் தேவை, ஒரு சுகம் தேவை, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்றீங்களே, எனக்கு ஒரு பதில் தேவை. நான் கேட்டிருக்கிறேன். ஆனா இந்த கிருபை அப்படிங்கிறது வேற யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்து தான் கிருபை. அவரிடத்தில் வாழ்வும் வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறது. அவரே நமக்கு போதுமானவராக, எல்லாமானவராக என்ன செய்கிறார்? இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த கிருபை அப்படிங்கிறது தேவனுடைய ஆற்றல், அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய வாழ்வு, இது எல்லாமே நம்முடைய சார்புல நமக்காக, உங்களுடைய சார்புல உங்களுக்காக செயல்படுவதற்காக விருப்பத்துடன் காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பேரு தான் கிருபை. எனக்கு இந்த பிரச்சனையில அவரோட தயவு வேணும், இரக்கம் வேணும், அன்பு வேணும் நீங்க காத்து கொண்டிருந்தால் அது எல்லாமே அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். அதிகப்படியான ஆற்றல் தேவை, எனக்கு இதுல இன்னும் கொஞ்சம் தயவு தேவை, எனக்கு இன்னும் கொஞ்சம் இதுல அவருடைய அன்பு தேவை, இரக்கம் தேவைன்னு சொல்லி நீங்க காத்து கொண்டிருப்பீர்களே என்றால் என் கிருபை உனக்கு போதும். அதுல எல்லாமே அடங்கி இருக்கிறது. இந்த கிருபை எப்படி செயல்படுகிறது? அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்? இன்னைக்கு நம்ம அதை தான் தியானிக்க போறோம். லூக்கா 1வது அதிகாரம் 28 முதல். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார்,
ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்துமஸ் காலங்கள்ல அதிகமா என்ன செஞ்சிருக்கிறோம்? தியானிச்சிருக்கிறோம். இது மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாள் அவருடைய வீட்டிலே இருக்கும் பொழுது தேவதூதன் அவருக்கு முன்பாக தோன்றி இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கிருபை பெற்றவளே வாழ்க. மரியாளுக்கு என்ன காண்பிக்கப்பட்டதா? கிருபை. கிருபையை பெற்றுக்கொண்டவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அப்ப கிருபையை பெற்றுக்கொண்டவங்க கூட யார் இருக்கிறாங்களா? கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த கிருபையோடு கூட அவரும் நமக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு? வந்து விட்டார். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த கிருபை அவரை மாத்திரம் நமக்கு தரல, அவரோடு கூட எல்லாவற்றையும் அது என்ன செஞ்சிருக்கு? தந்திருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல. ஏற்கனவே ஆசீர்வாதத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரா? கொடுத்து விட்டார். இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உலக ஆசீர்வாதம், பொருள் ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல. அதையும் தாண்டி உங்களுக்கு ஏற்ற நேரத்துல என்ன தேவையோ அதை கொடுப்பது. இயேசு கிறிஸ்து தான் ஒருவருடைய வாழ்வின் ஆசீர்வாதம். அவர் உங்களுக்குள்ள வந்து விட்டார் என்றால் உங்களால அந்த ஆசீர்வாதத்தை வெளியில என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டிருந்தீர்கள் என்றால் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் உங்க சிந்தனைகள்ல நீங்க தரித்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் வெளியில என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். வாசிக்கலாம். லூக்கா 1 அதிகாரம் 29-30. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அடுத்த வசனம் 34-35. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அந்த வாழ்த்துதலை கேட்டு, கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து கேட்டு மரியாளுக்கு என்ன வருது? கலக்கம் வருது, பயம் வருது. ஏனென்றால் இன்னும் அவங்களுக்கு என்ன ஆகல? திருமணம் ஆகல. நான் திருமணம் ஆகாமல், புருஷனை அறியாமல் இந்த இடத்துக்கு நான் எப்படி வர முடியும்? அவங்க கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, 34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அங்கே கிருபை எதை கொண்டு வருகிறதுன்னு சொன்னா, அவர் எதை கொடுத்திருக்கிறாரோ அதை வெளிப்படுத்துவதற்கு தேவையான ஆற்றலையும் கொடுக்கிறது. நம்முடைய பங்கு என்று அதில் ஒன்றுமே இல்லை. இது ஒரு இம்பாசிபிலிட்டி இல்லையா? நடக்கிறதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த கிருபை பெற்றவளே, கிருபையை பெற்று கொண்டவளே, நீ அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தை செயல்படுகிறதோட வல்லமையும் யாரோடதான்? அவருடையது. இதுதான் கிருபை. இதுல மரியாளோட பங்கு எதுவுமே கிடையாது. அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்களே, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனாலதான் தேவன் நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா? விசேஷித்தமானவர்களாக. நீங்க உங்க பிரச்சனையில தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கலாம், உங்க சூழ்நிலைகளை கண்டு கலங்கி பயந்து போனவர்களாக இருக்கலாம், பலவீனமானவர்களாக இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை அவ்விதம் பார்க்கவில்லை. விசேஷித்தமானவளாக, விசேஷித்தமானவராக ஒவ்வொருவரையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசேஷித்தமானவள்.
எனக்கு இந்த வார்த்தையை ஆவியானவர் என்கிட்ட பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஒரு உலக பிரகாரமான ஒரு அப்பா தன் பிள்ளையோட விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பினாள். அவங்களோட பார்வைக்கு அவருடைய குழந்தை விசேஷித்தமானவர்களாக தெரிந்தார். இந்த உலகத்தையே படைத்தவருக்கு நீங்க எப்படி தெரியுறீங்களா? விசேஷித்தமானவர்களாக. உங்க விருப்பத்தை, உங்க தேவைகளை உங்க வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுவது அதிக நிச்சயம் அல்லவா? அத கடமையே என்று அவர் நிறைவேற்றவில்லை. விரும்பி என்ன செய்யறாரு? நிறைவேற்றுகிறார். விருப்பத்தோடு நிறைவேற்றுகிறார். உங்ககிட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒரு தேவை, விருப்பம் என்று வரும் பொழுது நம்மளால முடியவில்லை என்றாலும் நம்முடைய மனசுல அதை என்ன செஞ்சு வச்சுக்கிடுவோம்? குறித்து வைத்துக் கொள்வோம். அது வாய்க்கும் பொழுது அந்த விருப்பத்தை அவங்களுக்கு என்ன செய்வோம்? நிறைவேற்றி கொடுப்போம் இல்லையா? நம்மை காட்டிலும் அவர் அன்புள்ளவராக, நேசிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஏன் விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொன்னா, அவருடைய சாயல்ல நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? அடைக்கப்பட்டிருக்கிறோம். இதை தியானிக்கும் போது இன்னும் எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, சூரியன் மிக பிரம்மாண்டமா இருக்கு. அது பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அது அப்படியே கருக்கிரும், சாம்பலாக்கி விடும். ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கு. ஒரு பிரம்மாண்டம், ஒரு அழகு, ஒரு பிரமிக்கத்தக்க வகையில இருக்குது. இதற்கெல்லாம் அவர் அவருடைய சாயலை என்ன செய்யல? கொடுக்கல. யாருக்கு அந்த சாயலை கொடுத்திருக்கிறாரா? நமக்கு, உங்களுக்கு. எத்தனை அன்பு இல்லையா? அவருடைய சாயலை கொடுத்தது மாத்திரம் இல்ல, அவருடைய கரத்தினால் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா? உருவாக்கி இருக்கிறார். வசனம் சொல்லுது, அவர் குயவன், நாம் எல்லோரும் அவர் கரத்தின் களிமண்ணாக இருக்கிறோம். நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒரு குயவன் ஒரு களிமண்ணை வணையும் பொழுது அந்த களிமண் ஒத்துழைத்தால் குயவனோட விருப்பப்படி அது என்ன செய்யும்? வரும். ஒரு சில சமயம் அது அதோட ஷேப், வடிவம் மாறிவிட்டாலும் பொறுமையோட அதை தூர போடுறது இல்லை. அத மறுபடியும் அத என்ன செய்கிறார்? அவர் வணைகிறார் பொறுமையோடு. இதே பொறுமையோடுதான் அவர் உங்களையும் என்னையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒத்துழைக்க மாத்திரம்தான் செய்யணும். அவருக்கு விரும்பிய விதமாக, கனமுள்ள பாத்திரமாக தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வீட்டுல அநேக பாத்திரங்கள் உண்டாம். எப்படி நம்ம வீட்டுல நிறைய பாத்திரங்கள் இருக்குதோ, அது போல தேவனுடைய வீட்டுல அநேக பாத்திரங்கள், பொன், வெள்ளி, கல், மரம், மண் ஆகியவற்றாலான பாத்திரங்கள் இருக்குதா? இதுல நாம எந்த பாத்திரமா இருக்கிறோம்? பொன், வெள்ளி அப்படிங்கிறது அவர் நம்ம மூலம் செயல்படுறதற்கு வழிவிடுகின்ற, அவரோடு இணைந்திருக்கின்ற, கனி கொடுக்கின்ற பாத்திரங்களை பொன், வெள்ளி பாத்திரம் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துகின்ற, அவருடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துகின்ற, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிற அந்த பாத்திரம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? பொன், வெள்ளி. இந்த வருடத்துல ஒரு தீர்மானம் எடுப்போமா? நான் பொன், வெள்ளி பாத்திரமாக மாற என்னை நான் என்ன செய்யறேன்? என் குயவன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க பவுல் மூலமாக ஆவியானவர் சொல்றாரு, இந்த மண், மரம், கல், இந்த பாத்திரங்கள்லாம் கவலைப்பட தேவையில்லை. இதெல்லாம் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்த பாத்திரங்கள், உலகத்தோடு போக்குல அடித்து செல்லுகின்ற பாத்திரங்கள், உலகத்தோடு போராட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கின்ற பாத்திரங்கள். இந்த பாத்திரங்களும் அந்த குயவனுக்கு ஒத்துழைத்தால் அந்த கணத்தை என்ன செய்யுமா? பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய கரத்தின் கிரியையாக ஒரு மாஸ்டர் பீஸாக நீங்க என்ன செய்றீங்களா? இருக்கீங்க. ஒரு பொருளை நம்ம உருவாக்குறோம், ஒரு செயலையே செய்யறோம், அது பிரயோஜனமா இருக்கணும்னு தான் நம்ம என்ன செய்வோம்? செய்வோம் இல்லையா?
அதை பார்த்து பார்த்துதான் என்ன செய்வோம். வசனம் சொல்லுது, நாம பிரமிக்கத்தக்க வகையில அதிசயமா என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா, உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். பிரமிக்கத்தக்க வகையில, fearfully and wonderfully madeன்னு சொல்லி ஆங்கிலத்துல இருக்கும். அப்படின்னா அவர் பயந்து பயந்து நம்மள உருவாக்கல, அதிக ஜாக்கிரதையோடு. அவர் செய்யறதுல தவறே வராது. அவர் மனிதன் கிடையாது, அவர் மனித வல்லமை உள்ளவர் கிடையாது, அது தேவ வல்லமை. அவர் நீதி உள்ளவர், அந்த நீதி தவறு செய்யாது, அது குறை செய்யாது. ஆனாலும் அவர் என்ன செய்யறாரா, பார்த்து பார்த்து அதிக ஜாக்கிரதையோடு உருவாக்குகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதிசயத்தக்க வகையில, பிரமிக்கத்தக்க வகையில அவருடைய மாஸ்டர் பீஸாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிறந்த படைப்பாக நீங்க இருக்கிறீங்களா? அவர் சூரியனை சொல்லல, நட்சத்திரங்களை சொல்லல, கடலை சொல்லல. நம்ம கடல்ல உள்ள அந்த இயற்கை வளங்கள் எல்லாம் டிவில ஆச்சரியமா பாக்குறோம் இல்லையா? ஒரு திமிங்கலம் விளையாடுறத பார்க்க அழகா இருக்கு, அத அவர் சொல்லல. அவர் உங்களையும் என்னையும் சொல்றாரு. அதிசயத்தக்க வகையில, பிரமிக்கத்தக்க வகையில அவர் ஜாக்கிரதையோடு உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் விசேஷித்தமானவர்கள். பழைய ஏற்பாடு புத்தகத்துல யாக்கோபு அவருடைய விசேஷமான மகனுக்கு என்ன வாங்கி கொடுத்தாரா? பலவர்ண ஆடை. அந்த ஆடையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அது பிரபுக்கள் அணிகின்ற ஒரு ஆடை. மற்ற பிள்ளைங்களுக்கு ஒரு வாங்கி கொடுக்கல, அவர் யாருக்கு வாங்கி கொடுக்கிறாரு? யோசேப்புக்கு வாங்கி கொடுக்கிறார். விசேஷித்தமான மகன். இன்றைக்கு அவர் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஆடை வாங்கி தந்திருக்கிறார் தெரியுமா? ரட்சிப்பின் ஆடை, நீதியின் ஆடை. இதெல்லாம் அவர் கடைக்கு போய் காசு பணம் கொடுத்தவர் என்ன செய்யல, வாங்கல. அவர் மாம்சமாகி சிலுவையில் பலியாகி உங்களுக்கும் எனக்கும் அந்த சால்வையையும் அந்த வஸ்திரத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். பலியாகி உங்களையும் என்னையும் அந்த ஆடையை போர்த்தி அவர் அழகு பார்க்கிறார். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் செய்த தவறுக்காக பாவம் இல்லாத ஒரு விலங்கு அடிக்கப்பட்டது. அது கிறிஸ்துவின் நிழல். ஏசு கிறிஸ்து எந்த தவறும் செய்யல. நம்முடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டு அங்கு நமக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ எந்த அளவுக்கு நம்ம விசேஷித்தமானவர்கள் இல்லையா? அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வரணும் அப்படின்னு நினைத்ததே கிருபை. எந்த விதத்திலையும் நம்ம பாத்திரவான் கிடையாது. நம்ம எல்லாம் நல்லவர்கள் என்பதற்காக அவர் அதை செய்யல. அவர் நம்மீது அன்பு கொண்டதினால் அந்த கிருபையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் கிருபை. அதுக்கு தகுதி கிடையாது. எனக்கு தகுதி இல்லையே, கலங்கி போயிருக்கிறீங்களா, அதுக்கு பேர் தான் அது என்னது, கிருபை. தகுதி இல்ல, தகுதி வேண்டாம். நீ இருக்கிற இடத்துல என்னிடத்தில் வா. என் கிருபை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. என் கிருபை உனக்கு எல்லா விதத்திலும் போதுமானதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை அதுதான் சொல்லுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 12:2-3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாம் தேவன் தெரிந்தெடுத்த பாத்திரம். அந்த தெரிந்தெடுத்த பாத்திரம், அந்த விசேஷமான பாத்திரத்துக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்.
அது சொல்லும் போது அவருக்கு 75 வயசு. அவருக்கு என்ன கிடையாது? குழந்தை கிடையாது. இது எப்படி ஆகும்? மரியாளை போல அவருக்கும் என்ன வந்திருக்கும்? கேள்வி வந்திருக்கும். ஆனா அந்த கிருபை, அந்த தயவையும் இரக்கத்தையும் அன்பையும் காண்பிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த வல்லமைய வெளிப்படுத்துவதற்கும் அது போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அந்த கிருபையில நாம பெரிய ஜாதியாக்கப்படுவோம் என்ற ஆசீர்வாதம் இருக்கிறது. நாம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஆசீர்வாதம் இருக்கிறது. நம் பேரை பெருமைப்படுத்துகிற ஆசீர்வாதம். எத்தனையோ இடங்கள்ல என் பெயர் அவமானப்பட்டு இருக்கிறதே, அது நிந்தையாக இருக்கிறதே, இப்படி ஒரு கெட்ட பெயரை எனக்கு இந்த இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறதே, நான் இந்த சூழ்நிலையில நான் நின்று கொண்டிருக்கிறேனே, இது எப்படி ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லை. அதை பெருமைப்படுத்துகிறதற்கு அந்த கிருபை போதுமானது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம அங்க என்ன சொல்லியிருப்பாங்க? பிள்ளை இல்லையே. அந்த பெயர் அங்கு பெருமைப்படுத்தப்பட்டதா இல்லையா? பெருமைப்படுத்தப்பட்டதா இல்லையா? அவருடைய சரீரம் செத்து போயிருந்ததா? சாராளுடைய கர்ப்பம் செயல்படுவதை அது என்ன செஞ்சுட்டா? நிறுத்தி விட்டது. அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு அங்கு வழியே கிடையாது. ஆனா தேவனுடைய கிருபை அதை நிறைவேற்றுவதற்கு போதுமானது. அது மரித்ததை உயிர்ப்பிக்க போதுமானது. சூழ்நிலைகள் மரித்து போயிருக்கலாம், சரீரம் செத்து போயிருக்கலாம், அது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கிருபை அதை நிறைவேற்ற போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் பெயரை பெருமைப்படுத்துவேன். இப்பொழுது வரைக்கும் ஆபிரகாமுடைய பெயர் என்ன செய்யப்படுகிறது? பெருமைப்படுத்தப்படுகிறது. இந்த வாக்குத்தத்தத்துக்கு நீங்க சொந்தக்காரங்க. இதை நீங்க விசுவாசத்தோடு இதை நீங்க பார்க்கும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அந்த கிருபை போதுமானதாக இருக்கிறது. எந்தெந்த இடத்துல அவமானங்களை சந்திக்கிறீர்களோ, எந்த இடத்துல கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறதோ, எந்த இடத்துல பலவீனமா இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல பிரச்சனைகள்ல என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறீங்களோ, நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், விசேஷித்தமானவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்ம விசேஷித்தமானவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதினால் பிரச்சனைகள் இல்லாம இருக்காது. ஆபிரகாமுக்கு பிரச்சனை இருந்ததா? இருந்தது. தேவன் தான் அவரை அழைத்தார். நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் நீ விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. போன உடனே அவர் கையில ஈசாக்கும் கானானும் கிடைச்சுதா? இல்ல. அவர் போன உடனே அவர் போன இடத்துல என்ன வந்தது? பஞ்சம் வந்தது. ஆனா அந்த பஞ்ச காலத்திலையும் குறைந்து போக விடாமல் செய்வதுதான் கிருபை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 17:14. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் அப்படின்னா, அந்த சாரிபாத்துல அந்த விதவை பெண்மணியோட சுற்றி இருக்கிற ஜனங்கள், அவங்க நாட்டுல என்ன இல்ல? மழை இல்ல. எலியா இங்க தீர்க்க தரிசனம் சொல்றாரு இல்லையா? மழை என்ன செய்யாது? பெய்யாது. மழை பெய்யவில்லை என்றால், நீர் இல்லை என்றால் விவசாயம் இருக்காது, பொருட்கள் இருக்காது, உணவுக்கு அங்க என்ன வருது? பஞ்சம் வருகிறது. சுற்றிலும் பஞ்சம், சுற்றிலும் சாப்பாட்டுக்கு வழி இல்ல. ஆனா இந்த பெண்மணி வீட்டுல பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மாவும் என்ன அளவுனா ஒரு கை அளவு, ஒருவர் சாப்பிடுகின்ற அளவுதான் மாவு அங்க என்ன செய்யுது? இருக்குது. அந்த மாவுக்கு அதை அடையாக சுடுவதற்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தான் கலசத்துல என்ன இருக்கு? எண்ணெய் இருக்கு.
அந்த பானை நிறைய கூட அது என்ன செய்யல இல்ல. அங்க செழிப்பு அந்த தேசத்துக்கு அந்த மழை வருகின்ற வரைக்கும் இது என்ன செய்யாது, குறைந்து போகாது. அது நடந்துதான் இல்லையா? அதுதான் கிருபை. இது எப்படி ஆகும்? இது நடக்குமா நடக்காதா? இது வருமா வராதா? இது நம்முடைய வேலை அல்ல. அங்க மரியாள் என்ன சொன்னாங்க? அப்படியே ஆகட்டும். ஆபிரகாம் அங்க என்ன சொன்னாரு? சொன்ன உடனே இந்த வார்த்தைக்கு என்ன செய்யறாரு? கீழ்ப்படுகிறாரு. அந்த கிருபைய பெற்றுக்கொள்றதுக்கான வழி அதுதான். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க இன்னைக்கு என்ன தேவையில இருந்தாலும் சரி, என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபையில எல்லாமே இருக்கு. அவருடைய அன்பு இருக்கு, அவருடைய இரக்கம் இருக்கு, அவருடைய தயவு இருக்கு. அந்த கிருபை நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிக்கிறதா. ஏன் சொன்னா அவருடைய வழிதான் நன்மையினால் நிறைந்த வழி. வாசிக்கலாம், ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். தேவனுடைய வார்த்தை ஒரு சில வாக்குத்தத்தங்கள் இன்பமா இருக்கு. அவர் நம்மை கரெக்ட் பண்ற விதம் நமக்கு ரொம்ப கடினமா இருக்குது இல்லையா? இது எப்படி ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது நமக்கு வலிக்குது. சில சமயம் நமக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்கு. ஆனா எந்த வார்த்தையாக இருந்தாலும் அவர் சொல்றாரு, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு நான் போதிக்கிறேன். அவர் வீணாக இருப்பதை ஒரு நாள் என்ன செய்யறது இல்ல, போதிக்கிறது இல்ல. அவருடைய வாயிலிருந்து வீணான வார்த்தைகள் என்ன செய்யறது இல்ல, வருகிறது இல்லை. அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறதுனா அது ஜீவன், அது ஜீவன். ஒரு இடத்துல நீ மன்னிக்கணும்னு சொல்றாரா, அது ஜீவன். ஒரு இடத்துல நீ இந்த இடத்துல நீ நிற்காத என்று சொல்கிறாரா, அது ஜீவன். ஒரு இடத்துல எனக்கு இது பிரியமான வழி இல்லைன்னு சொல்றாரா, அது ஜீவன். ஒரு இடத்துல என்னை நீ பற்றி பிடித்துக்கொள் சொல்றாரா, அது ஜீவன். வசனம் சொல்லுது, உனக்கு பிரயோஜனமா இருக்கிறதை நான் போதித்து. அந்த கிருபைய பெற்றுக்கொள்ற வழி அதுதான். பிரயோஜனமா இருக்கிறதை நமக்கு போதிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம நடக்க வேண்டிய வழியில நம்மை நடத்துகிறவராகவும் இருக்கிறாரா. அதுதான் கிருபை. நம்ம பலத்துல அவர் நடக்க சொல்லல. அதனாலதான் வசனம் சொல்லுது, ஒரு தகப்பன் சுமப்பது போல நான் உங்களை என்ன செய்றேன், சுமந்து கொண்டு செல்கிறேன். அந்த பாதையில அவர் சுமந்து கொண்டு செல்கிறார், பிரயோஜனமானதை போதித்து. அதனாலதான் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம். ஆ, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்கள் அனைத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். ஆ, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் என்ன செய்யுமா இருக்கும். அவருடைய பாதையில என்ன இருக்குதா, சமாதானம். சமாதானம் அது எப்படி இருக்குதா, நதியை போல. அந்த நதி ஒரு இடத்துல இருக்காது, அது ஒரு இடத்துல தொடங்கி இன்னொரு இடத்துல போய் என்ன செய்யும், முடியும். அந்த நதியில தேவையான மக்கள், விலங்குகள், பறவைகள் என்ன செய்வாங்க, தண்ணீர் எடுப்பார்கள். அது போல உங்களுடைய சமாதானம் உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்களுக்கே குறை உள்ளதாக இல்ல. ஒரு கை மாவு ஒரு கலசத்துல கொஞ்சமா உள்ள எண்ணெய் அப்படி இல்ல. அது நதியை போன்ற சமாதானம், நதியை போன்ற சமாதானம். ஒரு கிருபை அதை தான் சொல்லுது, நதியை போன்ற சமாதானம். நீதி எப்படியா, சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்குமா. சமுத்திரத்துல அலை நிற்குமா, நிற்காது. நம்முடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல. அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் என்ன செய்யுமா இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய கிருபை நான் எப்படி நடக்கணுங்கிறத என்ன செய்தா, போதிக்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது.
நமக்கு முன்னாடி போய் கோணலான வழிகளை அது என்ன செய்கிறது? செவ்வையாக்குகிறது. ஆபிரகாம் அவருடைய தகப்பன் தேசத்தை விட்டு அவர் வெளியே வருகிறார். அவர் முன்னாடி கோணலான வழிதான், கரடு முரடான வழிதான், வனாந்தர வழிதான், முட்கள் நிறைந்த வழிதான். ஆனா ஒவ்வொரு வழியும் அங்கு செவ்வை பண்ணப்படுகிறது. அதுதான் கிருபை. அதை நம்ம இறங்கி செவ்வை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருந்தார். இன்றைக்கு நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அங்கு ஆபிரகாம் நிமித்தம் அங்கு லோத்து என்ன செய்யப்படுகிறார்? பாதுகாக்கப்படுகிறார், காப்பாற்றப்படுகிறார். அங்கு ஆபிரகாம் ஒரு தவறு செய்கிறார் தான், ஆனா அங்கு சாராள் அங்கு தப்புவிக்கப்படுகிறார். அதுக்கு பேரு தான் என்னது? கிருபை. ஆபிரகாமால போய் ராஜா கிட்ட பேச முடியாது, ஆனா அங்க யாரு பேசினா? கர்த்தர் பேசினார். அதுக்கு பேரு தான் என்னது? கிருபை. நம்ம பேச முடியாத இடத்துல நம்ம சார்பாக பேசுவது கிருபை. நம்ம வழக்காட முடியாத இடத்துல நமக்காக வழக்காடுவது கிருபை. தேவனுடைய ஆற்றல், அவருடைய வல்லமை, அவருடைய தயவு அது. நம்ம சார்பில் அது போய் பேசும். இவங்க கிட்ட நான் பேச முடியாது, அவங்க கிட்ட பேச முடியாது, இவங்க எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருக்கிறாங்க, இவங்க எவ்வளவு உயர்ந்த பதவியில இருக்காங்க, இவங்க பக்கத்துல நான் போக முடியாது அப்படின்னு சொல்லி கிருபை என்ன செய்யாது? சொல்லாது. அது ரீச் பண்ண முடியாத இடம்னு சொல்லி எதுவுமே இல்லை. அங்க மொர்தெகாய்க்கு எதிராக ஒரு பெரிய திட்டம். மொர்தெகாய்க்கு எதிராக மாத்திரம் இல்ல, யூத குலத்துல உள்ள எல்லாருக்கும் எதிராக ஒரு திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றி ராஜாவோட முத்திரை மோதிரமும் அங்க என்ன செய்யப்படுகிறது? வைக்கப்படுகிறது. உலக பிரகாரமா அதை மாத்துறதுக்கு வழியே கிடையாது. அங்கு காரியம் மாறுதலாய் முடிந்ததா இல்லையா? அங்க என்ன நடந்தது? அந்த கிருபை அகாஸ்வேருவோட தூக்கத்தை என்ன செஞ்சுதான்? கெடுத்தது. நம்மால அதை செய்ய முடியுமா? நம்மால போய் ஒரு உயர்ந்த பதவியில உள்ள ஒருத்தங்கிட்ட போய் பேச முடியுமா? நம்ம பேசினா கேட்கக்கூடிய இடத்துலயும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. ஆனா கிருபையால் முடியும். அது அங்க முடிந்தது மாத்திரம் இல்ல, மரித்து போன ஒரு செயல் அது. அது முடிவுதான். அங்க முத்திரை மோதிரம் எப்பொழுது அங்கு வைக்கப்பட்டதோ அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு சமம். ஆனா அந்த கிருபை கோணலான வழி அங்க என்ன செய்து? செவ்வையாக்குகிறது. காரியம் மாறுதலாய் முடிகிறது. அங்க மொர்தெகாய்க்கு எதிராக என்ன திட்டம் இருந்ததோ அது ஆமானுக்கு அங்க என்ன செய்யுது? மாறுகிறது. அங்க மொர்தெகாய் எஸ்தர் செய்தது என்ன? அவங்க விசேஷித்த ஜனங்களா இருந்தாங்க. தேவனால பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களா, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களா, தேவனுடைய உடன்படிக்கைக்கு கீழே உள்ள ஜனங்களா இருந்தாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். விசேஷித்தமானவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு எதிரா எத்தனை முத்திர மோதிரம் போட்டு சீல் வச்சிருந்தாலும் சரி, காரியம் மாறுதலாய் முடிவதற்கு கிருபை போதுமானதாக இருக்கிறது. உனக்கு எதிராக ஒரு வழியா வந்தா எத்தனை வழியா போகுமா? 7 வழியாக போகும். கிருபை அதற்கு போதுமானது. அதால செய்ய முடியாத செயல் என்று எதுவுமே இல்லை. தாவீது கோலியாத்தை வீழ்த்தினாரே, யாரு பலத்துல வீழ்த்தினார்? கோலியாத் ஒரு ராணுவ வீரர், ஒரு ராட்சசர். தாவீது ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு சிறுவன். சவுல் ராஜாவோட வாளையும் கேடகத்தையும் அவரால் என்ன செய்ய முடியல? தூக்க முடியல. ஒரு ராட்சசனை, அதுவும் போர் அனுபவம் வாய்ந்த ஒரு ராட்சசனை ஒரு கவன், ஒரு கல் கொல்ல முடியுமா? அப்போ அதை வீழ்த்தியது அந்த கவன், அந்த கல் வீழ்த்தியதா? அவருடைய கிருபை வீழ்த்தியதா? தேவனுடைய கிருபை. ஒரு கல்லை கொண்டு அந்த ராட்சசனை வீழ்த்த முடியும் என்றால், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தேவனுக்கு எம்மாத்திரம் இல்லையா? நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் எம்மாத்திரம்? வனாந்தரத்துல வழிய உண்டு பண்ணுவேன்னு சொல்றாரு. வனாந்தரத்துல தண்ணி வராது. ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த கண்மலைய அடித்தால் அங்க என்ன வந்துச்சா?
தண்ணீர் வந்தது. ஏன்னா ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, அவங்க வனாந்தரத்துல நடக்கும் பொழுதும் அவங்கள நான் தாகமாய் இருக்க விடவில்லை. அந்த வழி வனாந்தரம் தான், ஆனா அவங்க சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் அவங்களுக்கு பஞ்சம் இல்லை. அதுதான் கிருபை. நம்ம இருக்கின்ற உலகம் பொல்லாங்கான உலகம்தான். இருக்கின்ற இடம் இருள் நிறைஞ்ச ஒரு இடம்தான். அது பொல்லாங்கனுக்குள் தான் கிடக்கிறது. கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளுக்கு நடுவில் தான் நாம நின்று கொண்டிருக்கிறோம். ஆனா நாம தாகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம பஞ்சத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம பலவீனத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் அவர் வார்த்தை சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும். அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு அவர் கிருபை போதும். சமாரிய பெண் கிட்ட அததான் சொல்றாரு, உங்ககிட்ட தண்ணி கேட்கிறவர் யார் என்று தெரிந்தால் நீ அவர்கிட்ட என்ன செய்வ? தண்ணீர் கேட்பாய். நான் கொடுக்கிற தண்ணீரை பருகுகிறவனுக்கு ஒரு காலம் என்ன செய்யாது? தாகம் வராது. இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த ஜீவ தண்ணீரை பருகுவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? எந்த செயலை பார்த்து இதை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்? முற்றிலும் இலவசம், முற்றிலும் தேவனுடைய அன்பு, முற்றிலும் தேவனுடைய தயவு, முற்றிலும் அவருடைய இரக்கம். அவர் அன்பு செய்து, அவர் அந்த தயவை காண்பித்து இந்த இரக்கத்தை அவர் பாராட்டி இருக்கிறார். முற்றிலும் இலவசம். ஒரு பசியோட பட்டினியோட இருக்கிறவங்களுக்கு முன்னாடி ஒரு விருந்து சாப்பாடு வச்சா எப்படி இருக்கும்? எதை சாப்பிடுறது எதை விடுறது நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. கிறிஸ்துவின் மூலம் இந்த வாழ்வு நம் முன் என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் சங்கீதத்துல தாவீது ராஜா சொல்றாரு, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். உங்களுக்கு நோய் இருக்கலாம், ஆனா அந்த பந்தியில உங்களுக்கு சுகம் வைக்கப்பட்டிருக்கிறது. தோல்வியில நீங்க நின்று கொண்டிருக்கலாம், அதுல வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், அவருடைய பலம் அதுல தப்பு வைக்கிறதற்கு அது காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பலவீனம் இருக்கலாம், அவருடைய பலம் உங்களை தாங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பெயர் தான் கிருபை. நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். எங்க மரியாள் கிட்ட சொன்ன வார்த்தை, கிருபை பெற்றவளே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அந்த கிருபை தான் அவர் தங்கும் உறைவிடமாக நம்மை மாற்றி இருக்கிறது. அவர் நம்ம கிட்ட வந்து தங்கணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? எவ்வளவு பெரிய சாக்கியம் இல்லையா? அவர் வந்து தங்கணுங்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? எது நம்மள வந்து ஈர்த்தது அவருக்கு? நான் இங்க வந்து நான் இருக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த இடம் பிடிக்கணும் இல்லையா? எத்தனைதான் நீங்க வெளிநாடுகளுக்கு சுத்தி பார்த்தாலும் சரி, வீட்டுக்கு எப்ப போவோம்னு சொல்லி என்ன வரும்? ஆசை வரும். நம்ம பயன்படுத்துகிற இடம், நாம தங்கி இருக்கிற இடம், நாம படுத்து தூங்குகின்ற இடம், நாம் சாப்பிடுகின்ற இடம், இதுதான் நமக்கு ஒரு சொர்க்கமாக என்ன செய்யும்? தெரியும் இல்லையா? அவர் பரலோகத்தை விட்டு யார உறைவிடமா தேர்ந்தெடுத்திருக்கிறாரா? உங்களையும் என்னையும். அவர் எந்த அளவுக்கு அதை நேசித்தால் உறைவிடமாக அவர் நம்மை தெரிந்தெடுப்பார். எந்த அளவுக்கு அவர் விரும்பி இருந்தால், நேசித்து அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் விரும்பி உங்களுக்குள் இருக்கிறார். அவர் கடனே என்று என்ன செய்யல இல்ல. நீங்க இதை தியானிச்சு பாருங்களேன். அவர் ஏன் கூட இருக்கிறாரு, என்ன உறைவிடமாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்க இத தியானிச்சீங்கன்னா உங்க பிரச்சனைகள் எல்லாம், கோலியாத் போன்ற பிரச்சனைகள் குட்டி குட்டியா என்ன செய்யும்? தெரியும். சின்ன சின்னதா தெரியும். உங்களால எளிதாக அதை மேற்கொள்ள முடியும். அவர் உங்க கூட இருக்கும் போது எந்த பிரச்சனை உங்களை மேலோங்க முடியும்? எந்த பிரச்சனை உங்களுக்கு தலைக்கு மேல இருக்கும்? ஏனென்றால் சிலுவையில் அதை உங்கள் கால்களுக்கு கீழாக்கி இருக்கிறார். கால்களுக்கு கீழாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த பிரசன்னத்தோட மகிமை நமக்கு தெரியல. பழைய ஏற்பாட்டு காலத்துல அது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சிருந்தாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துல அது இருந்தது. அந்த பிரசன்னம் எங்க போகிறதோ அங்க வெற்றி தான், அங்க விடுதலை தான், அங்க ஆசீர்வாதம் தான், அங்க சமாதானம் தான். இன்றைக்கு அந்த பிரசன்னம் ஆலயங்கள்லயும் உடன்படிக்கை பெட்டியிலையும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் இல்ல. அது எங்க இருக்குது?
நமக்குள்ள இருக்கு. அதுதான் கிருபை. அதனாலதான் ஒரு வார்த்தை சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும், எல்லா விதத்திலும் உனக்கு போதும். என்னால செய்ய முடியாத செயல் என்று உன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. நான் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்றால் அதுக்கு இன்னொரு பெயர் கிறிஸ்து நமக்கு போதும். அவருடைய அன்பு காத்து கொண்டிருக்கிறது, அவருடைய வல்லமை காத்து கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்ஸ்ல நீங்க எப்படி இருக்கணும் கற்றுக்கொள்றதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ கேன்சர் பேஷண்ட் வருவாங்க, அவங்களுக்கு இந்த சத்தியத்தை கொடுக்கிறோம். கேன்சர் மட்டும் இல்ல, நிறைய பிரச்சனைகள். இந்த வார்த்தைகளை கொடுப்போம், எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைக்கிறது இல்ல. ஒத்துழைச்சாங்கன்னா அவங்களால விடுதலை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். எழுத சொல்லுவோம் நாங்க. எழுத சொல்றது எதுக்கு அப்படின்னா, அவர் சுகத்தை கொடுக்கறதுக்கு இல்ல. நீங்க எழுதின பிறகுதான் சுகம் விடுதலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. எழுதுறது என்ன செய்யும் அப்படின்னா, உங்க சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். எழுதுகிறது என்ன செய்யும்னா, உங்க சிந்தனைகளை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தும். அந்த பிரசன்னத்தை அதாங்க என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். ஒரு சகோதரியோட கணவருக்கு கேன்சர். இந்த சத்தியங்கள் எல்லாம் கொடுத்து கேட்டு எழுதி தியானிக்க சொல்லும் பொழுது, அடுத்து அவங்க போய் செக் பண்ணாங்க அப்படின்னா, அந்த கட்டியோட அளவே அங்க என்ன செஞ்சிட்டு குறைந்து விட்டது. அந்த பிரசன்ஸ்ல அந்த கேன்சர் செல்களால என்ன செய்ய முடியல? இருக்க முடியல. எவ்வளோ பெரிய வல்லமை இல்லையா? அதாவது கொல்லக்கூடிய ஒரு கிருமி, அதால நம்ம உடம்புல என்ன செய்ய முடியல? இருக்க முடியல. ஏனென்றால் அவரோட வல்லமை அது. எப்படி ஒரு சுவிட்ச் போட்டாங்க லைட் எரியுதோ, அது போல அவருடைய பிரசன்னம் வெளிப்பட்டுச்சுன்னா அதுல தீமை என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. இருள் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அதோட இயல்பு அது. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அவர் உங்களையும் என்னையும் நிறுத்தி இருக்கிறார். இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற இடத்துல அவர் என்ன செய்யல? வைக்கல. என் கிருபை உனக்கு போதும். எல்லாவற்றிற்கும் என்ன காரியங்கள்ல நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, பிள்ளைங்களோட எதிர்காலமா இருக்கலாம், ஒரு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம், வாழ்க்கை துணைக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம், சுகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம், உங்க தொழிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். அவருடைய கிருபை எல்லாவற்றிற்கும் போதுமானதாக இருக்கிறது. அதுக்குள்ள கற்றுக் கொடுக்கிறதுக்கும் அவர் நமக்குள்ள என்ன செய்யறாரா? இருக்கிறார். நான் உனக்கு பிரயோஜனமானதை நான் போதிக்கிறேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் என்ன செய்யறேன்? காட்டுகிறேன். வசனம் சொல்லுது, அவர் வருஷங்களை நன்மையினால் என்ன செய்யறாரா? முடிசூட்டுகிறார். அவருடைய பாதைகள் எப்படி இருக்குதா? நெய்யாய் பொழிகிறது. இந்த முடிசூட்டுறது அப்படின்னா என்ன தெரியுமா? ஆளுமை செய்கிறது, அரசாள்கிறது. நன்மைகள் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யுமா? ஆளுகை செய்யும். அதுவும் நன்மைன்னு சொல்லி ஒருமையில சொல்லல. என்ன சொல்லியிருக்கிறாரு? நன்மைகளினால் அவர் என்ன செய்யறாரா? முடிசூட்டுகிறார். நீங்க விசேஷித்தமானவர்களா இருக்கிறீங்க. மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, நீங்க அடைக்கலான் குருவிகளை பாருங்க, அவைகளை காட்டிலே நீங்க எப்படி இருக்கிறீங்க? விசேஷித்தமானவர்களா இருக்கிறீங்க. எந்த ஒரு அடைக்கலான் குருவியும் பட்னியால என்ன செய்யறது இல்ல? இறந்து போகிறது இல்ல. அவைகளையும் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? போஷிக்கிறார், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். அவருடைய பார்வையில விசேஷித்தமானவர்களாக இருக்கிற நம்மை உங்களை எப்படி அவர் கைவிடுவார்? கரம் பிடித்தவர் அதை இறுதி வரைக்கும் நடத்தி செல்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். உங்க பாதைகளை செவ்வை செய்கிறதற்கு, உங்களை பலப்படுத்துகிறதற்கு, எந்த இடத்துல பலவீனமா இருக்கிறீங்களோ அவருடைய கிருபை உங்களை பலப்படுத்த போதுமானது. என்ன அவர் வசனம் சொல்லுது, ஏன் சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து விட்டு போகிறேன். பிரச்சனைகளுக்கு மத்தியில அந்த கிருபை சமாதானத்தை தருகிறது. அங்க எப்படி கடல்ல படகுல செல்லும் பொழுது புயல் வரும் பொழுது அந்த புயலுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து தூங்கி கொண்டிருந்தாரோ, அதே சமாதானத்தை அந்த கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறது. புயலுக்கு மத்தியில், புயல்ங்கிறது உங்க வாழ்க்கையில உங்க சூழ்நிலைகளுக்கு மத்தியில்.
ஒரு தெய்வ மனிதன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பெரிய ஊழியக்காரர், என்னோட ஊழிய அனுபவத்துல எத்தனையோ பிரச்சனைகள் எனக்கு உண்டு, ஏற்றத்தாழ்வுகள் உண்டு, என்னை விழுந்து போக செய்யக்கூடிய காரியங்கள் உண்டு. ஆனா அதற்கு மத்தியில் அவருடைய சமாதானத்தை நான் ஒரு காலம் இழந்தது இல்லை. என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு வார்த்தை. அதனாலதான் அவருடைய ஊழியம் 50 வருஷத்துக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, நடந்து கொண்டிருக்கிறது. உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா? பிரச்சனைகளுக்கு மத்தியில, சூழ்நிலைகளுக்கு மத்தியில சமாதானத்தை இழந்து போயிராம அந்த கிருபை என்ன செஞ்சுக்கணும், பிடித்து கொண்டால் போதும். பாதைகளை செவ்வை பண்ணுகிறதற்கு அந்த கிருபை போதுமானதாக இருக்கிறது. இதை நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த சமாதானத்தை எடுக்கிறதுக்கு தான் என்ன வரும், பிரச்சனை வரும். நம்முடைய சமாதானத்தை போக்கும்படி, நம்மளை பலவீனப்படுத்தும்படி, கோபப்படுத்தும்படி, நம்முடைய வேலைகளை செய்ய விடாதபடிக்கு, இதுக்கு மத்தியில நம்முடைய கோல் என்னவா இருக்கணும், என் சமாதானத்தை விட்டு நான் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அந்த சமாதானத்தை விட்டு போகக்கூடாதுன்னா என்ன செய்யணும், அந்த கிருபைய பிடித்து கொள்ளணும். ஏன் சமாதானத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு. உலகத்தால் கொடுக்கவும் உலகத்தால் எடுக்கவும் முடியாத சமாதானம். இன்னைக்கு சொல்றீங்களா, என்னோட பிரச்சனை இவ்வளோ பெருசா இருக்கு, என்னோட பலவீனம் இவ்வளோ பெருசா இருக்கு, அதனால என் சமாதானம் போயிட்டுன்னு சொல்றீங்களா? பிரச்சனைகள் அவருடைய சமாதானத்தை என்ன செய்ய முடியாதா, எடுக்க முடியாத ஒரு சமாதானம். அந்த கிருபையை அவர் கொடுத்திருக்கிறார். உங்க துக்கத்துக்கு மத்தியில சந்தோஷம். துக்கத்துக்கு மத்தியில எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் நீங்க கேக்குறீங்களா? தெய்வ சந்தோஷம். அது வெளியிருந்து வர்றது இல்ல, உள்ள இருந்து வர்றது. இத நீங்க அனுபவிக்க கற்றுக்கொண்டீர்கள் என்றால் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள உங்களால என்ன செய்ய முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். இந்த கிருபையை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய நலன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அந்த கிருபை உங்க சுமைய சுமக்கிறதுக்கு தயாராக நிற்கிறது. இவ்வளவு நாள் சுமந்துட்டீங்க, இனிமே நான் சுமக்க போறது இல்லப்பா, நான் இந்த கவலைய உங்ககிட்ட தாரேன், என்னோட இந்த பாரத்தை உங்ககிட்ட நான் என்ன செய்யறேன், தருகிறேன். இந்த பிரச்சனையை நான் உங்க கையில நான் தூக்கி தருகிறேன். இதுக்கு மேல இதெல்லாம் என்னால என்ன செய்ய முடியாது, சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நீங்க தீர்மானம் எடுத்து அவரை சார்ந்து கொண்டீர்கள் என்றால் அந்த கிருபை உங்க பாரத்தோடு சேர்த்து உங்களையும் சுமக்கிறதுக்கு அது எப்படி இருக்கு, காத்து கொண்டிருக்கிறது. அவர் பாரத்தை சுமக்கிற தேவன் மாத்திரம் இல்ல, அவர் விசாரிக்கிறவர் மாத்திரம் இல்ல, உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், உங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்துல எடுத்து வாசிச்சு பாருங்க, கண்ணீர் விட்ட எத்தனையோ தெய்வ மனிதர்கள் அவரால் பலப்படுத்தப்பட்டு அந்த நன்மைகளை அவங்க பெற்றுக்கொள்றத பார்க்க முடியும். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன். அன்னாள் போய் அவங்க பாரத்தை தேவனுடைய சமூகத்துல ஊற்றுனாங்களா, அதுக்கு பிறகு அவங்க எப்படி இல்லையா, துக்க முகமா இல்ல. அந்த பேக்கேஜை மறுபடியும் தூக்கிட்டு அவங்க என்ன செய்யல, வரல. நம்ம என்ன செய்யறோம், அவருடைய பிரசன்ஸ்ல இருக்கும்போது இறக்கி வைக்கிறோம், போகும்போது தூக்கிக்கிட்டு என்ன செஞ்சிடறோம், போய் விடுகிறோம். அதனாலதான் அவரால் அதுல கோணலான வழிகளை செவ்வை பண்ண முடியல. எத்தனையோ கோணலான வழிகள் வேதத்துல எடுத்து வாசிச்சு பாருங்க. அவங்க வழிகளை அவங்க சொந்த பலத்தினால சரி செய்ய முடியாது. தாவீது ராஜா சொந்த பலத்துல சிம்மாசனத்துக்கு போயிருக்க முடியுமா? தானியேல் சொந்த பலத்துல சிங்கக்கபியில இருந்து ஏறி வந்திருக்க முடியுமா? இல்ல. அந்த கோணலான வழி செவ்வையாக்கப்படுவது அவருடைய கிருபையே. அவருடைய கிருபை சொல்லுது, உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை நான் என்ன செய்யறேன், செவ்வை பண்ணுகிறேன். இதுல பிரச்சனை என்னன்னா, அவரை முன்னாடி விடாம யார் போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் என்ன செய்யறேன், போகிறேன். அதனாலதான் நாம ரெஸ்ட் இல்லாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஓட்டத்தை நம்மளால ஓட முடியல, பாரத்தை சுமக்க முடியல, தவித்து போகிறோம். ஆனா ஒரு வார்த்தை சொல்லுது, நீ ஓடாத, நீ என்னிடத்துல வா, நான் தருகின்ற இளைப்பாறுதலை நீ பெற்றுக்கொள்.
என் பலத்தை நீ பெற்றுக்கொள். உன்னை பலப்படுத்துவதற்கு என் கிருபை போதுமானதாக இருக்கிறது. உன்னை சமாதானப்படுத்துவதற்கு, உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு, உன் பாதைகளை செவ்வை பண்ணுவதற்கு, உனக்கு புதிய வழிகளை திறந்து தருவதற்கு என் கிருபை போதுமானதாக இருக்கிறது. வேதம் ஒரு அற்புதமானது. இது ஒரு கதையா, ஒரு சம்பவமா என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. ஒவ்வொன்றுமே ஒரு உயிருள்ள சாட்சிகள். வழியே இல்லாத இடத்துல, எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள்ல எத்தனை பேர் ஒரு புதிய வழியை பார்த்திருக்கிறாங்க இல்லையா? ஒரு பெரிய உதாரணம் ரூத்த சொல்லலாம். எல்லாவற்றையும் இழந்து, இதுக்கு மேல அவங்களுக்கு வழியே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்க சொந்த ஊருக்கு வராங்க, பெத்லஹேம் வராங்க. அவங்க முதல்ல போய் சாப்பாட்டுக்கு தானிய கதிர் பொறுக்குகிற இடமே யாரோட இடமா இருக்குது? போவாசின் இடம். அந்த கிருபை அந்த பாதையை எப்படி செவ்வையாக்குது பாருங்களேன். சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் நடக்கும் படிக்கு என்னுடைய பாதையை நீர் என்ன செய்கிறீர்? விசாலமாக்குகிறீர். அந்த கிருபை தான் அந்த பாதையை விசாலமாக்க முடியும். அவங்க போய் நிற்கிற இடமே எதுதான்? போவாசோட இடம். அங்க போவாஸ் வேலைக்காரர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவங்க தேவையானதை எல்லாம் பொறுக்கி கொள்ளும் படிக்கு நீங்க அந்த கதிர்ல தானியத்தை வச்சுட்டு என்ன செய்யுங்க? உங்க வேலையை பாருங்க. அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது. இதுதான் கிருபை. அந்த வயல்வெளியில ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம நின்றிருந்த ஒரு பெண்மணி அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பொறுக்கி கொள்ள சுதந்திரம். இன்றைக்கு அந்த இடத்துல நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த கிருபை நம்மள அந்த இடத்துல நிற்க வைத்திருக்கிறது. அந்த குஷ்டரோகி போல, சமாரியாவுல உள்ள அந்த 4 குஷ்டரோகிகள் போல, நான் உள்ள போனாலும் மரணம் தான், இங்க இருந்தாலும் மரணம் தான், எதிரியோட பாளையத்துக்கு போய் மரணத்தை பெற்றுக்கொள்வோம்னு சொல்லிதான் உள்ள என்ன செய்யறாங்க? போறாங்க. பசியோடு இருந்த, நாட்கணக்காய் பசியோடு இருந்த அந்த குஷ்டரோகிகள் அந்த பாளையத்துக்குள்ள போகும்போது அவங்களுக்கு சாப்பாடு, பொன், வெள்ளி, உடைகள், அவங்களுக்கு தேவையான எல்லாம் இருக்குது. எதை எடுக்கிறது, எதை விடுகிறதுன்னு அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. அதை சாப்பிடுறாங்க, அந்த ஆடைகளை எடுத்து உடுத்தி கொள்றாங்க, கொஞ்சத்தை எடுத்து புதைச்சு வைக்கிறாங்க. இன்றைக்கு அந்த கிருபை இந்த அளவுக்கு நம்ம முன்னாடி விரிந்து இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புதிய வழியை அவர் திறக்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஏசாயா 45:1-2. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இது ஒரு தீர்க்க தரிசனம். பொதுவா தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது யாருக்கோ சொன்னதுன்னு பார்க்காதீங்க. அது பல தலைமுறைகளாக அது பலருக்கும் என்ன செய்யும்? நிறைவேறி கொண்டிருக்கும். இந்த தீர்க்க தரிசனம் கோரேசுன்னு ஒரு ராஜா, அங்கு பெல்ஷாத்சார் அப்படிங்கிற ஒரு பாபிலோன் ராஜாவுக்கு எதிராக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் உரைத்து 210 ஆண்டுகளுக்கு பின்பு இது நடக்குது. இந்த பாபிலோன் அப்படிங்கிறது மகா பெரிய ஒரு நகரம். எல்லா செல்வத்தினாலையும், எல்லா பொன், வெள்ளி, தங்கத்தினாலையும் ரொம்ப செல்வ செழிப்பா, ராணுவ பலத்தோடு மிக பலம் வாய்ந்த ஒரு செழிப்பு வாய்ந்த ஒரு பட்டணம், ஒரு நகரம் பாபிலோன். அதுக்கு அழிவுன்னு சொன்னா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். நேபுகாத் நேச்சார் எருசலேம்ல இருந்து அந்த தேவாலயத்துல உள்ள எல்லா பொன், தங்கத்தினால செய்யப்பட்ட எல்லா உபகரணங்களையும் என்ன செஞ்சிட்டாரு? பாத்திரங்களையும் கொண்டு போயிட்டாரு. கொண்டு போனது பாபிலோனுக்கு தான். கொண்டு போய் தங்களுடைய விக்கிரக ஆலயங்களுக்கு அவங்க அங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? செய்து வச்சிருந்தாங்க. ரொம்ப செல்வ செழிப்பு வாய்ந்த ஒரு நகரம். இந்த நகரத்துக்கு அங்க சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. அப்படி செல்வ செழிப்பு உள்ள நகரத்துக்கு எதிராக ஒருவனை நான் உருவாக்கி அவருக்கு நான் அந்த ஜாதியை என்ன செய்வேன்? கீழ்ப்படுத்துவேன். கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும். எவ்வளவு அழகான வசனம் இல்லையா? வாசல்கள் பூட்டப்படாமல் இருக்க கதவுகள் அவர் என்ன செஞ்சு வைக்கிறாரா?
திறந்து வைக்கிறாரா. இதுதான் புதிய வழியை உண்டு பண்ணுகிறது. இது நடந்தது. அங்க பெல்ஷாத்சார் அங்க என்ன செஞ்சாருன்னா, எருசலேம்ல இருந்து தேவாலயத்துல இருந்து கொண்டு வந்த அந்த பாத்திரங்கள்ல தன்னோட மனைவிகள், மறுமனையாட்டிகள் எல்லாரும் சேர்ந்து விருந்துல அவங்க என்ன செய்யறாங்க, திராட்சை ரசத்தை அவங்க குடிக்கிறாங்க, விருந்து கொண்டாடுறாங்க. செவருல ஒரு கை எழுதுது. அதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்களுக்கு தெரியல. கலங்கி போய் நிற்கும் பொழுது அங்கு தானியேல் வரவழைக்கப்படுகிறார். அவர் அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்றாரு. அந்த மரணத்தை அவர் சொல்லும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னு கதவை திறக்கிறாரு. கோரேசு போய் அவரை கீழ்ப்படுத்துகிறார். அந்த கதவை திறக்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ஒரு பெரிய சம்பவம். நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லி இருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு அவருடைய வல்லமை. இந்த வரலாறு தெரிந்தால் உங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு பெரிய உலகத்திலேயே பலம் வாய்ந்த ஒரு நகரத்துக்கு எதிராக அது செழிப்பாக இருக்கும் போது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 210 வருடங்கள் கழித்து என்ன செய்து நிறைவேறுகிறது. அந்த வார்த்தைக்கு எவ்வளவு உண்மையுள்ளவராக அவர் இருக்கிறார் இல்லையா. அது பூட்டப்படாமல் இருக்க அவர் அதை என்ன செய்யறாரா, திறந்து வைக்கிறாரா. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில பூட்டப்படாமல் இருக்க அவர் என்ன செய்யறாரு, திறந்து வைக்கிறதுக்கு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. நான் புதிய வழியை உனக்கு உண்டு பண்ணுகிறேன். ஒவ்வொரு மனிதருக்கும், தெய்வ மனிதருக்கும் அங்க ஒரு வழியை உண்டு பண்ணினாரு. உனக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை நான் என்ன செய்றேன், செவ்வையாக்குகிறேன். வனாந்தரத்துல வழியை உண்டு பண்றேன். அவாந்திர வழியில ஆறுகளை நான் உண்டு பண்றேன். உன்னை பலப்படுத்துகிறேன். எல்லாவற்றிலையும் கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. அந்த கிருபை ஜெயம் கொள்ள வைப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. பலப்படுத்துவதற்கு, நம்மை தாங்குவதற்கு, ஏந்துவதற்கு, சுமப்பதற்கு, தப்புவிப்பதற்கு, அவருடைய நாமத்தை நம் மூலமாக மகிமைப்படுத்துவதற்கு, உங்களில் கனிகளை உருவாக்குவதற்கு, அவருடைய வீட்டுல பிரயோஜனமான கனமுள்ள தங்கம் வெள்ளியான பாத்திரமாய் உங்களை மாற்றுவதற்கு அந்த கிருபை போதுமானதாக இருக்கிறது. அங்க போவாசுடைய கண்கள்ல ரூத்துக்கு எப்படி தயவு கிடைச்சது? அவங்க முன்ன பின்ன பழகி இருந்தாங்களா? இல்ல, கிருபை. தேவனுடைய கிருபை அந்த தயவை கொடுக்கிறது. அந்த கிருபை உங்களிடத்துல வரும் பொழுது, நீங்க அந்த கிருபைக்குள்ள போகும்போது இயல்பாகவே மனித தயவு தேடி வரும். இயல்பாகவே புதிய வழிகள், புதிய வாசல்கள் திறக்கும். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உனக்கு முன்பாக நான் போய் கோணலானவைகள் என்ன செய்றேன், செவ்வையாக்குகிறேன். அங்க ரூத் போறதுக்கு முன்னாடி வழி என்ன செய்யப்பட்டாச்சு, செவ்வையாக்கப்பட்டாச்சு. கோரேசு போறதுக்கு முன்னாடி அங்க வாசல் என்ன செய்யப்பட்டாச்சு, அங்க வாசல்ல உள்ள செக்யூரிட்டி திறந்து வைக்கல. யாரு திறந்து வச்சிருக்கிறா? அது பூட்டப்படாத படிக்கு, அதை திறந்து வைக்கும் படிக்கு கர்த்தர் அதை செஞ்சாரா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த கிருபை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. அது செயல்பட முடியாத பிரச்சனை என்று உங்க வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. அது பலவீனமா இருக்கலாம், அது பயமா இருக்கலாம், சமாதான குறைவா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், உங்களுடைய கலக்கமா இருக்கலாம். என்னவாக இருந்தாலும் சரி, நீங்க வனாந்தரத்துல நின்று கொண்டிருந்தாலும் சரி, அதை செழிப்பான வயல்வெளியாக மாற்றுவதற்கு கிருபை எப்படி இருக்கு, போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எத்தனை பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்க. எத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்கப்பா. உங்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட ராஜாக்களாக, ஆசாரியர்களாக எங்களை நீர் உருவாக்கி வைத்திருக்கிறீர். விசேஷித்தமானவளாக எங்களை நீங்க பாக்குறீங்க. விசேஷித்தமான மகனாக, மகளாக எங்களை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்படியே கரத்தின் கிரியையாக இருக்கிறோம். உடைய அன்பின் படைப்பாக இருக்கிறோம். உடைய பார்வையில விலையேறப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ராஜா. ஒரு நன்மையான திட்டத்தை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். உடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. எல்லா காரியத்திலையும் என் தேவைகளுக்கு மத்தியில அதுல சரி செய்வதற்கு, பலப்படுத்துவதற்கு, பாதைகளை செவ்வை பண்ணுவதற்கு, புதிய வழியை உண்டு பண்ணுவதற்கு, உயிர்ப்பிப்பதற்கு, எங்க சரீரங்களை பலப்படுத்துவதற்கு உடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஜீவனுள்ள வார்த்தைகள்,
எங்கள் கண்களை தெளிய வைக்கின்ற வார்த்தைகள், எங்களை பலப்படுத்துகின்ற ஜீவ தண்ணீரான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த புதிய வருடத்தை நீர் காண செய்திருக்கிறீரப்பா. இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தி வந்த இம்மானுவேல் இனிமேலும் எங்களை காத்து வழி நடத்துவதற்கு போதுமானவராக நீர் இருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவதற்கு, வாசல்கள் பூட்டப்படாமல் அதை திறந்து வைக்கும்படிக்கு, புதிய வழியை உண்டு பண்ணும் படிக்கு, பலப்படுத்தும் படிக்கு, சரி செய்ய பண்ணும் படிக்கு நீர் காத்து கொண்டிருக்கிறீர் என்ற சத்தியங்களுக்காக நன்றியப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காய் நன்றி. உடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை அவங்களுக்கு நீங்க கொடுத்ததற்காய் நன்றியப்பா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையில் அதிசயங்களை பெற்றுக்கொள்வதற்காய் நன்றியப்பா. அதிசயமானவரிடத்திலிருந்து அதிசயங்களை அவங்க பெற்றுக்கொள்றதற்காய் நன்றி. விசேஷித்தமான மகனாக, மகளாக தங்களை பார்க்கக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை அவங்களுக்கு நீங்க கொடுத்ததற்காய் நன்றியப்பா. பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த கிருபையை பிடித்து கொண்டு முற்றிலும் வெற்றி சிறந்தவர்களாக நிமிர்ந்து நிற்க உடைய கிருபை அவங்கள பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. அவங்க முன்னாடி போய் கோணலானவைகளை நீர் செவ்வை செய்வதற்காய் நன்றி அப்பா. அறியாததும் எட்டாததுமான புதிய காரியங்களை அவங்களுக்கு நீங்க அறிவிக்கிறதற்காய் நன்றி அப்பா. தேவ தயவு, மனித தயவை அவங்க வாழ்க்கையில் அவங்க பெற்றுக்கொள்வதற்காய் நன்றி. அவங்க சரீரம் பலவீனமான இடங்கள் ஆவியானவரினால் உயிர்ப்பிக்கப்படுகிறதற்காய் நன்றி. புதிய உறுப்புகளை அவங்க பெற்றுக்கொள்வதற்காய் நன்றி அப்பா. தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன். உம்முடைய வீட்டிலே பொன் வெள்ளி பாத்திரமான கனமுள்ள பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் நீர் வணைகிறதற்கு அப்பா எங்களை நாங்க முற்றிலும் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் குயவனாய் இருக்கிறீர், நாங்கள் களிமண்ணாய் இருக்கிறோம் ராஜா. நீர் உமக்கு ஏற்ற பாத்திரமாய் எங்களை வணைய நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது சிந்தனை இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.